ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். அதாவது ஒரு மன நிறைவோட வந்திருக்கேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 12:30 மணி போல இருக்கும். நான் வீடியோ முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் ஒரு நண்பரை பார்க்கறதுக்காக. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் போயிட்டு முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா வெளியே வந்து சரி வாங்க டீ சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ குடிக்கிறதுக்காக நான் போனேன். போயிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் அவர் என்ன சொன்னார், இந்த மாதிரி பக்கத்தில் பாருப்பா அப்பார்ட்மெண்ட் எப்படி கட்டிக்கிறாங்க பாருப்பா, பயங்கரமாக இருக்குல்ல. நான் கேட்டேன் எத்தனை கோடி தலைவா, 1 கோடி வருமா 1.5 கோடி வருமா, பயங்கரமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். ஏம்பா இது வந்து பிரைவேட் அப்பார்ட்மெண்ட் இல்லை, இது வந்து கவர்மெண்ட்டுப்பா, ஸ்லம் போர்டு கிளியரன்ஸ் மூலியமா கட்டி கொடுத்த அப்பார்ட்மெண்ட்டுப்பா அப்படின்னு சொன்னார். அது ஸ்லம் போர்டா அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போய் பார்க்குறேன். ஏங்க நான் எனக்கு பெஜாராயிட்டேன். நான் ஓப்பனாக சொல்லிட்டு தமிழில் சொன்னா சென்னை பாஷையில் சொல்லணும்னா நான் பெஜாராயிட்டேன், மிரண்டு போயிட்டேன். அப்படி ஒரு அப்பார்ட்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு 500லேருந்து 600க்கு மேற்பட்ட குடும்பங்கள் அங்கே இருக்கிறாங்க. அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு வீடுங்க. எப்படி வந்து சத்தியமா சொல்றேன், அங்க இருக்கிற மக்கள் மூஞ்சில சந்தோஷம் இருக்குது பாருங்க, ஒரு கெத்தான ஃபீல்டிங். ஏதாவது நான் ஒருத்தர் பேசும்போது என்கிட்ட சொல்றாரு, ஏம்பா நான் ரோட்ல உட்காந்துப்பா, ஊடே கிடையாதுப்பா அப்படி சொல்ற, ஊடே இல்லை எனக்கு, ஒரு சின்ன ஒரு குடிசை தான்ப்பா, அதுதான் தங்கியிருந்தேன், இந்த கவர்மெண்ட் என்ன தூக்கி வந்து இங்க உட்கார வச்சுட்டாங்கப்பா கோபுரத்துல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலப்பா அப்படின்னு என்கிட்ட சொல்றாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணா தயவு செய்து இத்தனை நாளா வீடு இல்லாம கஷ்டப்பட்டு இருந்தீங்க, நீங்க வந்து இதுக்கப்புறம் வந்து இங்கதான் இருக்கணும், இதை நீங்க வாடகை விட்டுட்டு நீங்க வெளியே போக கூடாது, இது மிகப்பெரிய தப்பு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்க, அரசு கொடுக்குற வீடு எல்லாம் என்ன பண்றாங்கன்னா அதை வாங்கிட்டு அதை மற்றவங்களுக்கு வித்துருவாங்க, அது வித்துட்டு திருப்பி அதே இடத்துக்கு போயிடுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா வாடகையும் விடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இல்லாம நீங்க வீடு இல்லைன்றதுக்காக தான் உங்க குடும்பம் உங்க குழந்தைங்களுக்காக ஒரு நல்ல வீடு, அதாவது பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள இப்பாற்பட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட், அதாவது பிரைவேட் அப்பார்ட்மெண்ட்டுக்கு போட்டி போடும் அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு லக்ஸுரியான ஒரு அப்பார்ட்மெண்ட் வந்து கட்டி கொடுக்குறாங்க. உண்மைங்க, அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கு, அது கொண்டாடுறாங்க மக்கள். இந்த சில சில்லறைங்க சொல்லிட்டு பாத்தீங்களே, அரசு என்ன கவர்மெண்ட் என்னையா பண்ணுச்சு, என்னையா புடுங்குச்சு, திமுக என்னையா புடுங்குச்சுன்ற நாய்ங்களா, டேய் நீங்க போங்கடா, ஸ்டான்லி ஹாஸ்பிட்டல் பக்கத்துல ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்கு, அங்க போய் கேளுங்கடா திமுக என்ன பண்ணுச்சுன்றத எப்படி தலை நிமிர்ந்து இப்படி பாப்பீங்கடா நீங்க. எனக்கு தெரிஞ்சு அது உள்ள போனாங்கன்னா அவங்க மனமாற்றம் அடைந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஏன்னா செய்யலன்றாங்கல்ல, எல்லாமே செஞ்சாச்சுடா, இந்த அளவுக்குடா. வீட்டில் வீடு இல்லாதவங்களுக்கு வீடுடா. அது வீடுன்றது சும்மா நினைச்சுன்றீங்களா, ஒரு அது வாங்கி இருக்குல்ல பல பேரோட கனவு, அது அவ்வளவு ஈஸியெல்லாம் கிடைக்காது. ஆனா இந்த அரசு இந்த மாதிரியான ஒரு வீடு கட்டி கொடுத்ததுக்கு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் அந்த துறையான அமைச்சர் அவர்களுக்கும் 3 பேருக்கும் வந்து நன்றியை சொல்லிக்க விரும்புறேன். ஏன்னா அவங்க கொண்டாடுறாங்க, அங்குள்ள மக்கள் மிகவும் கொண்டாடுறாங்க. எங்களுக்கு இது போதுங்க, என் வாழ்நாள் ஃபுல்லா இந்த திமுகக்கும் மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க. நான் ஒரு நாள் கண்டிப்பா அங்க போயிட்டு நான் நேரில் போயிட்டு அந்த மக்கள்கிட்ட கலந்துரையாடி வந்து இந்த வீடியோ ஒரு நாள் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவோம். அதே போல அந்த சைட்ல இருந்து வரும்போதெல்லாம் பார்த்தோன்னா சைதாப்பேட்டை பிரிட்ஜும் பார்த்தோன்னா முடிய போகுது. அது முடிஞ்சாலும் பார்த்தோன்னா டிராஃபிக் இருக்காது. நீங்க இந்த சைடு நீங்க போயிருப்பீங்களான்னு சொல்லிட்டு நிறைய பேர் போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த பூந்தமல்லி, ஐயப்பந்தாங்கல், காட்டுப்பாக்கம் இதெல்லாம் பார்த்தோன்னா ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்தோன்னு வச்சுக்கலாம் ரூரல் ஏரியா, அதான் சிட்டிக்குள்ள வராது. 10-15 வருஷம் போய் அங்கெல்லாம் யாரையா வருவாங்க, யாரையும் வீடு வாங்குவான்றமாங்க. இப்போ அங்கே பார்த்தோன்னா மெட்ரோ ரயில்லாம் போட்டு முடிச்சாச்சு. இன்னும் ஒரு மாசத்துல வந்து மெட்ரோ போகுதுங்க. ஒரு பிரம்மாண்டமா இருக்கு. அதாவது எல்லாரும் சொல்றாங்க பெங்களூர் தான் மிகப்பெரிய சிட்டி, ஹைடெக் சிட்டி, எல்லாம் வளர்ந்துச்சுன்றாங்க. பெங்களூர்ல நீங்க எத்தனை பேர் நீங்க போய் டிராவல் பண்ணிருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. அங்குள்ள டிராபிக்கு 1 கிலோமீட்டர் பயணம் பண்ணா நீங்க வந்து 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் காத்து கிடக்குற அவநிலை ஏற்படுது. பட் ஆனா இங்க சென்னையில் அப்படி கிடையாது. அந்த அளவுக்கு பண்ணிருக்கிறாங்க. யார் சாதனை? திமுக, திராவிட முன்னேற்ற கழகம். இப்போ சிட்டியில வந்து இந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. காரணம் இந்த அளவுக்கு ஃபுல் டெவலப்மெண்ட், வேலை வாய்ப்புகள் எல்லாமே இருக்கிறது காரணம் யாருன்னா திமுக தாங்க. திமுக தான் காரணம். அதிமுக என்ன பண்ணோம், திமுக கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் வந்து முடிகிற நிலையில இருக்கும். அவங்க அடுத்த ஆட்சி வந்து அதை திறந்து வைப்பாங்க. இதை மட்டும் தான் அவங்க பண்ணிக்கிறாங்க தவிர எந்த வித எதுவும் கொண்டு வந்ததே கிடையாதுன்றதை வந்து இதன் வாயிலாக நான் தெரிவிச்சுக்கிறேன். அதாவது
பாத்தீங்கன்னா 2 அயோக்கிய பசங்க இருக்கிறானுங்க, 2 பேர். அதாவது முக்கிய அயோக்கிய பசங்க தாவேக்கால. ஒண்ணு வந்து மரிய வில்சன், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆதவ் அர்ஜுனா. இந்த 2 பேருக்குமே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா 2 பேருமே பாத்தீங்கன்னா சொந்த காசுல எல்லாம் ஒண்ணும் பண்ணல. அவங்க மாமனார் கொடுத்த இதுல வாழ்றாங்க. இவரு வந்து லாட்ரி டிக்கெட்டு, இவர் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஓனர். இவங்க 2 பேர் யாருன்னு பாத்தீங்கன்னா அவங்க பொண்ணுங்களை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணவங்க. இவங்க 2 பேரும் சொந்த காசுல இல்ல. அந்த டிஃபரன்ஸ் மூலியமா பார்த்தா 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அது ஒரே மேடையில் உட்காந்து நேரத்துல பேசணும் நான் பார்த்தேன். பயங்கர சிறப்பா ரொம்ப அறிவார்த்தமா பேசினாரு. அதாவது நான் ஒரு விஷயத்த நான் கேட்ட உடனே ஒருத்தர் பேசுறாப்புல, யாரு நம்ம நாஞ்சில் சம்பத் சொல்றாப்புல, அவரு தர்ம பிரபுவான். யாரு இவர்? தர்ம பிரபுவான். அந்த 41 பேர் இறந்தாங்க பாத்தீங்களா, அவங்க குடும்பத்தை இவர் தத்து எடுத்தாராம். அதே போல ஆர்கே நகர் மக்களையும் தத்து எடுத்துப்பாராம். எப்படி? ஆர்கே நகர் மக்களையும் பாத்தீங்கன்னா இவர் தத்தெடுத்த மகா பிரபு, தர்ம பிரபு. அப்படியா? 41 குடும்பங்களை கரூரில் தத்தெடுத்தவன். ஆர்கே நகரையும் தத்தெடுத்திருக்கின்ற தங்க மகன். நீங்கள் தத்தளித்தால் படகாய், நீங்கள் தடுமாறினால் ஊன்றுகோலாய், உங்கள் இரும்பை பொன்னாக்குகிற மந்திர கொலாய் காலம் ஆர்கே நகருக்கு தந்த நன்கொடை நண்பர் மரிய வில்சன் அவர்களே. மரிய வில்சன், அதாவது இந்த தாவேக்கால தேர்ந்தெடுக்கிற எம்எல்ஏக்கள்லாம் இப்படி வேட்பாளர்லாம் யார் பாத்தீங்களா நீங்க? இந்த மரிய வில்சன் பத்தி உங்களுக்கு அதாவது நிறைய பேருக்கு தெரியும் நினைக்கிறேன். மரிய வில்சன் பாத்தீங்கன்னா ஜேபிஆர் பாத்தீங்கன்னா அவங்களுடைய மருமகன் ரெஜினா என்ற ஒரு பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணவர் இவரு. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து அவர் பொண்டாட்டி கூட இல்லை. ஆனா இவர் என்ன சொல்றாரு? என் மாமனார். யாரு? ஜேபிஆர் அவர்கள் என் மாமனார்னு சொல்றாரு. எப்படி மாமனாரா இருப்பாரு? அவர் முன்னாள் மாமனார் தானே சொல்லணும் நீ. அது மாமனாரு 2 பேருக்கு டைவர்ஸ் ஆயிடுச்சு. அதாவது கருத்து ரீதியா வந்து டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. இவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பெத்த பொண்ணை துன்புறுத்தி அவங்க அம்மா போயிட்டு ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து பிரச்சனை ஆயிட்டு அப்போ விவாகரத்து வாங்கிக்கிறாங்க. விவாகரத்து வாங்கிட்டு பாத்தீங்கன்னா எல்லா உலகத்திலீங்க அது டைவர்ஸ் ஆச்சுன்னா பாத்தீங்கன்னா புருஷன் கிட்ட தான் பொண்டாட்டி வந்து கேட்பாங்க, எனக்கு தேவையான செட்டில்மெண்ட் பண்ணு, இது கூட அது கூட சொல்லிட்டு வாங்கிப்பாங்க. அதே போல அதாவது உலகத்து வரலாற்றிலேயே இவரு வந்து அவங்க மாமனார் கிட்ட செட்டில்மெண்ட் வாங்கியிருக்காப்புல காலேஜ. இது எந்த உலகத்துல நடக்குமா பாருங்க. அந்த காலேஜை வாங்கி நடத்துறாரு. இவர் எவ்வளவு பெரிய இன்னொரு மகாபிரபுன்றது இன்னொன்னு சொல்றேன். இவர் பார்த்தீங்கன்னா ஒரு செவுரு ஒன்று கட்டியிருக்காப்புல அந்த ஜேபிஆர் காலேஜ் அங்க இருக்கிற காலேஜ்ல. அவர் பார்த்தீங்கன்னா இடிஞ்சு விழுந்து, அதாவது உடனடியா வந்து கட்டணும்னு சொல்லி, எப்படி உடனடியா ஒரு நாள்லயே கட்டணும்னு சொல்லிட்டு அங்க போய் இந்திக்காரங்களாம் வர வச்சு கட்டிட்டு அது பார்த்தீங்கன்னா கட்டும் போது பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு. மேல ஹைட்டை கட்டி ஏத்தின உடனே பார்த்தீங்கன்னா விழுந்து கிட்டத்தட்ட ஒரு 10க்கும் மேற்பட்டவர் வந்து இறந்து போயிருக்கிறாங்க. இறந்து போயிட்டாங்களே. இவர் என்ன பண்ண, ஒரு நல்ல மனுஷன் என்ன பண்ணோம், இந்தாப்பா என்ன இறந்துட்டாங்கப்பா, அவங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லாம் நான் பண்ணித்தரப்பா, இது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சொல்லணும். 10 பைசா தரலங்க. 10 பைசா தரதான் இந்த மரிய வில்சன். இது தரமாட்டேன்னு சொல்லிட்டு இந்த கோர்ட்ல ஸ்குவாஷ் பண்றதுக்கு, அந்த கேஸை ஸ்குவாஷ் பண்றதுக்கு சுத்தின்னு இருக்காரு. ஆனா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா எஃப்ஐஆர் ஓப்பன் தான் இருக்கு. எப்ப வேணா வந்து எடுத்து இது விஷயமா வந்து இவர் கைது கூட பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அக்யூஸ்ட் இவரு. அதே போல தன்னுடைய அண்ணன் மகளை வந்து பாசமா வச்சிருந்தாரு. அவங்க அண்ணன் கூட பிரச்சனைன்னு சொல்லிட்டு பொண்ணை கடத்தின்னு போனவன் இவன். இந்த ஸ்டேஷன்லயே வந்து கேஸ் இருக்கு. இவர் மேல. இவரு தர்ம பிரபு. எப்படி? இவர் தர்ம பிரபு தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாரு. ஆர்கே நகர் மக்களை தத்தெடுக்க போறாராம். என்ன இது மனசாட்சி இல்லாம? இதுல வேற இந்த டேஷுக்கு ரீல்ஸுங்க பாருங்க, ரீல்ஸ் பாருங்களேன். இதெல்லாம் எப்படிங்க? இதெல்லாம் என்ன மனுஷனா? எப்படி விஜய்க்கு இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? எப்படி நம்பி ஒரு எம்எல்ஏ ஆக்கலாம் பிளான் பண்றாங்க. இவன் எம்எல்ஏ ஆக்கலாம் அந்த ஊர் உருப்படன்றீங்க. உருப்படாது. பார்த்துங்க, இந்த மாதிரி வேட்பாளர்கள் தான் எங்க இருக்கிறாங்க? தாவேக்கால இருக்கிறாங்க. அதே போல ஒன்றும் இல்லைங்க, ஒன்றும் சிம்பிள். இப்போ பாண்டிச்சேரியில் நீங்க எடுத்துங்க, இங்க பாருங்க யாரெல்லாம் வந்து சேர்ந்துருக்காங்க, யாரெல்லாம் வந்து சீட்டு கொடுத்தான்னு பாருங்க. இவங்க தான் வந்து கட்சிக்கு போஸ்ட் ஓட்டணும். அதாவது பாருங்க, பிஜேபி, அதிமுக இங்க இருந்து ஆட்கள் எல்லாம் எடுத்து, அதாவது முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் அவங்கெல்லாம் எடுத்து, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது பிரச்சனையால வந்திருக்கிறாங்க. உடனடியாக அவங்களுக்கு எல்லாருக்குமே சீட்டு கொடுத்துருக்காரு விஜய். அப்போ உழைச்சவெல்லாம் இத்தனை வாட்டி வந்து உங்க படத்துக்கு பாலாபிஷேகம் பண்ணவங்க நிலைமை என்ன? இதெல்லாம் பாக்குறதுக்கு கஷ்டமா இல்ல? அதாவது நம்மளுக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்டா டே இவெல்லாம் நம்பாதீங்கடா, இவன் ஃப்ராடு, உங்களை ஏமாத்திடுவான், பணம் தான் முக்கியம் அப்படின்னு சுத்துறவர் தான் இவரு. நம்பாதீங்கன்னு சொன்னா
நம்மள திட்டுறானுங்க. நீ எப்படி எங்க தலைவனை பத்தி பேசுற, உனக்கு என்ன தகுதி இருக்கு? டேய், உங்க தலைவனை விட நான் நல்லவன்டா. நான் இந்த அளவுக்கு மோசமான எவனுமே கிடையாது. உங்க தலைவன் மேல ஒரு அயோக்கிய பையன் கிடையாது. உண்மைதான்டா. இப்ப வரைக்குங்க எலெக்ஷன் அறிவிச்சாச்சு, இப்போ வரைக்கும் வெளியே வரல. எங்க சமஞ்ச பொண்ணு எல்லாம் பாத்துறீங்களா? அந்த கூடக்குள்ள உட்காந்துட்டு இருக்கும் பாருங்க, 8-9 நாள் வெளியே வரக்கூடாது, வெளியே வராம உட்கார வச்சிருவாங்க. அந்த மாதிரி உட்காந்துக்கிறா போலங்க, வயசுக்கு வந்த பொண்ணு மாதிரி. இன்னும் வெளியே வரல. தேர்தல் வந்து போய் கிழிப்பா இருக்கு. ஏன்னா 9 நாள் ஆயிடுச்சு. எங்கடா போனீங்க? எங்க உங்க தலைவர்? எங்க வர சொல்லு. இன்னும் 30 நாளோட இல்ல, வர சொல்லு. வந்து என்ன பண்ற பிரச்சாரம்? எப்போ என்ன பிரச்சாரம் பண்ண போறீங்க? ஒன்னும் கிடையாது. ஃபுல்லா ஏமாத்துறது. பாருங்க, போட்டோ எடுக்கிறது சொல்றாங்க. காலைல சொன்னா போட்டோ எடுக்க போறாங்களா, அது மட்டும் தான் பண்ண போறாங்க. அதான் கடைசி நினைக்கிறேன். அது போக பாத்தீங்கன்னா வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா தான் வந்து பிரச்சாரங்கள் நடக்க போதா. இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனது. அடா பாவீங்களா. அதாவது விஜயை நம்பி ஒரு கூட்டம் பாவமாங்க. நான் வடபழனி பக்கத்துல ஒருத்தங்க பார்த்துங்க, ஒரு ஹேண்டிகாப்டுங்க. அவங்க தினமும் விஜய் வரணும்னு சொல்றதுக்காக சொந்த காசு செலவு பண்ணி அவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க. யாருக்கு? இந்த மகான் ஒருத்தர் பாருங்க. இந்த மகானை நம்பி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இது என்ன பண்றாங்க? போயிட்டு எங்க போறாரு? எந்த விசேஷம் என்ன இந்த மாதிரி விசேஷத்துலாம் போறாரு பாத்தீங்களா? சொந்த கட்சிக்கார விசேஷத்துலாம் போக மாட்டாப்புல. இந்த மாதிரி பெரிய ஆளுங்க விசேஷம் தான் போவாரு. பாருங்க, இதுதான் வந்து இந்த தாவேகா தொண்டர்களுடைய நிலைமையை நினைச்சு பார்த்தா ரொம்பவும் பரிதாபமா இருக்கு. அதே போல இந்த வளர்ந்து கட்டவன் ஆதவ அர்ஜுனாக்கு வரலாம். நேத்து எங்கேயோ ஒரு டிபேட் ஷோக்கு போயிருக்காப்புல. போயிட்டு அவங்க சொல்றாரு, அதாவது பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பேச தெரியல, இங்கிலீஷ்ல மார்க் எல்லாம் கம்மியா இருக்கு, இங்கிலீஷ் சரியா தெரியல அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ஒரு பையன் ஏஞ்சி சொல்றான், இல்ல சார், இங்க அரசு பள்ளியில படிக்கும் மாணவர்கள் இங்கிலீஷ் சரளமா பேசுறாங்க. அதாவது நீங்க கம்பேர் டு அதர் ஸ்டேட்ஸ் எடுத்தீங்கன்னா இங்கதான் வந்து தேர்ச்சி சதவீதம் அதிகம் அப்படின்னு சொல்றாரு. அவன் சொல்லிட்டான்னு சொல்லிட்டு இவர் என்ன அதெல்லாம் ஏத்துக்க முடியல. உடனே ஒரு கதையை ஒண்ணு சொல்றாப்புல, நான் வந்து தமிழ் வழி கல்வி தான் படித்தேன் அப்படின்னு. தமிழ் வழி கல்வி தான் படித்தேன். நான் வந்து வெளியில் வந்து தான் வந்து ப்ரைவேட் மூலிமா தான் அங்கே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இங்கிலீஷ்லாம் கற்றுக்கிட்டு நான் இப்போ பேசுகிறேன். இப்போ தூரம் வந்துன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு பச்சை அப்பாட்டமான ஒரு போய் சொல்கிறாப்புல. ஏன்னா இவரு கவர்மெண்ட் ஸ்கூல்லே படிக்கல. இவர் என்ன ஸ்கூல்ல படிச்சாருன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. இங்க பாருங்க, பக்கா ப்ரூஃபோட இருக்கு. அரசு பள்ளியில படிக்கிற மாணவர்கள் எல்லாருமே லேபரா தான் போறாங்க, பெண்கள் கல்வி சரியில்லைன்னு. ஆனா இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் விட்டு அறிக்கைப்படி பெண்கள் உயர்கல்வியில தமிழ்நாடு தான் முதலிடம் படிச்சிருக்காங்க. அதே மாதிரி சமீபத்துல ஒரு நியூஸ் பார்த்தேன், 448 அரசு பள்ளி மாணவர்கள் JEE மெயின்ஸ்ல தேர்ச்சி பெற்றிருக்காங்க. இப்படி எல்லாத்துமே முன்னேற்றமா இருக்கும்போது நீங்க இப்படி இந்த வைக்கிற குற்றச்சாட்டு எப்படி நியாயமானதா இருக்கும்? திருப்பி நான் எங்க போட்டியிட முடியாதுன்னு சொல்றேன். இப்ப நீங்க எங்க படிச்சீங்க? நீங்க ஸ்கூல் எங்க படிச்சீங்க? மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம் படிச்சீங்க. நான் தமிழ் வழி கல்வியில படித்தவன். தமிழ் வழி கல்வியில யார் படிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சாதாரண பெருசா பின்புலம் இல்லாத சாதாரண மாணவர்கள். அவங்களுக்கான பிரச்சனை என்னவா இருக்கும்? உங்க கூடயே உங்க கிளாஸ்ல தமிழ் வழி கல்வி படிச்சு வந்திருக்காங்க, பாத்திருக்கீங்களா? நீங்க கிளாஸ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசு பள்ளியில படிச்ச சிலர் நல்லா ஆங்கிலம் பேசிட்டு தான் இருக்கு. இல்ல வந்திருக்காங்களா? 12th முடிச்சு வந்திருக்காங்களா? வந்திருக்காங்க. ஆனா எடுத்த ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் அவங்க எந்த மாதிரி கஷ்டப்படுவாங்கன்னு பாத்திருக்கீங்களா? இல்ல சார், அது சில பேர் அப்படி இருக்காங்க. நான் நிறைய பேர் இன்னைக்கு வந்துட்டு அரசு பள்ளியில படிச்சவங்களும் ஆங்கிலத்துல ட்ரெயின்டா இருக்கிறத நான் கண் முன்னாடி பாக்குறேன். அரசு பள்ளியில ஆங்கிலம் இன்றைக்கும் சரியாக கற்றுக் கொடுக்க கிடையாது. 440 தேர்ச்சி இருக்காங்கல்ல JEE மெயின்ஸ்ல. அது எந்த கவர்மெண்டாலையும் அதை அச்சீவ் பண்ண முடியல. ஐ மீன் தமிழ்நாடு தாண்டி எந்த ஒரு ஸ்டேட் கவர்மெண்டாலையும் அச்சீவ் பண்ண முடியல. நீங்க கவர்மெண்ட்ல எவ்வளவு பேர் தேர்ச்சி பெற்றீங்க? பிரைவேட்ல எத்தனை பேர் போயிருப்பாங்க? எத்தனை லட்சம் பேர் போயிருப்பாங்க? அது மத்த ஸ்டேட்ஸ்ல இருந்து போயிருக்காங்க, அது உண்மைதான். ஆனா நம்ம ஸ்டேட்ல அரசு பள்ளி மாணவர்கள் அரசு பள்ளியில YWC என்ற ஒரு கான்வென்ட்ல படிச்சிருக்காரு. அது போக பாத்தீங்கன்னா ஸ்கூலிங் முடிச்சு ஹையர் செகண்டரி பாத்தீங்கன்னா ராமகிருஷ்ணா ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அப்புறம் வந்து மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் படிச்சிருக்காரு. சோ இப்படி படிச்சுட்டு இவர் வந்து என்ன சொல்றாரு, கவர்மெண்ட்ல இப்படி கிடையாது, இவர் என்னமோ ஆனா 1ஆம் நம்பர் புலிவிங்க. ஆனா இந்த மாதிரி ஒரு பொய் சொல்றதுல உலகத்துல ஆளே கிடையாது. அதாவது அந்த பையனை வந்து அவன் சொல்றான், ஸ்ட்ராங்கா சொல்றான், இல்ல நான் பார்த்திருக்கேன், நிறைய பசங்க இங்கிலீஷ் சரளா பேசுறாங்க, எல்லாம் நல்லா படிக்க, எல்லாம் இங்கிலீஷ் பேசி பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல எல்லாம் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஒத்துக்க மாட்டாப்புல. பர்சன்டேஜ் வைஸ் அந்த பையன் தெளிவா சொல்றான். இவர் ஒத்துக்காம முடியல. இது விட்டீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு லேடி ஒருத்தங்க ஏஞ்சிக்கிறாங்க. ஏஞ்சி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க வந்து இப்போ வந்து தாலிக்கு அண்ணன் சீரு அப்படி மாமன் சீரு அப்படிலாம் நீங்க சொல்றீங்களே, அதெல்லாம் ஏன் சார், அதெல்லாம் எதுக்கு? இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, பெண்களுக்கு திருமணம் முக்கியம் இல்ல, படிப்பு வேலை வாய்ப்பு தான் முக்கியம், அவங்களுக்கு அதுக்கப்புறம் எப்போ தேவைப்படுதோ அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்ற. அதாவது பாத்தீங்கன்னா அந்த காலத்துல உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்ல, கணவன் இறந்தா மனைவியும் பாத்தீங்கன்னா உடன்கட்டை சொல்லுவாங்க, அது போய் எரிச்சிருவாங்க, அவங்களும் இறந்து போயிடணும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மாத்தி பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, அவங்களெல்லாம் வெளியே வர வச்சு இப்போ இந்த அளவுக்கு ஜென்ரேஷன் சரிக்கு ஆணும்
பெண்ணும் சரிக்கு சமம் சொல்லிட்டு சொத்துக்கு வந்து சம உரிமையில இருந்து கொடுத்து பெண்ணை வந்து முன்னேற்ற பாதையில கொண்டு வந்து பொண்ணை தலை நிமிர்ந்து நிக்க வச்சிருக்காங்க. முன்னாடி தலை குனிஞ்சு இந்த பெண்கள் இப்ப தலை நிமிர்ந்து நிக்கிறாங்க. இது காரணம் யாரு? திராவிட முன்னேற்ற கழகம் தானே. எல்லாருக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நடத்துறது இது. இப்போ வந்து இந்த மாதிரி தாலிக்கு அண்ணன் சீரு மாமன் சீருன்னு சொல்லிட்டு கொடுக்குறீங்களே, இது எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி தெளிவா கேட்கறாங்க. ஆனா இது அவங்க எதுக்காக சொன்னதையே வந்து புரிஞ்சிக்காம இவர் ஆதரவு என்ன சொல்றான்னு பார்த்தோன்னா, அண்ணன்னா அண்ணன், அண்ணனுடைய சீர் வந்து தங்கச்சி சீர்ன்றது சும்மா கிடையாது, அது அண்ணனா இருந்து கொடுக்குற. அதாவது அவங்க சொன்ன விஷயமே புரியல. பெண்கள் முன்னேறும் போது பாத்தீங்கன்னா எப்போ திடீர்னு ஏன் சார் கல்யாணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து இது பண்றீங்கன்னு அவங்க கேக்குறாங்க. அதை கூட புரியாத இந்த தற்குறி. பெண்களுடைய இலக்கு திருமணம் அப்படின்னு வச்சுதான் அந்த தாலிக்கு தங்கமாவதே வச்சிருந்தாங்க. இல்ல பெண்களுடைய இலக்கு திருமணம் இல்ல, அது கல்வி, வேலை வாய்ப்பு, திருமணம்ன்ற சிறைக்குள்ள அதுக்கப்புறம் தாலி கட்டிக்கணுமா வேணாமாங்கிறத அவ முடிவு பண்ணிக்கிறான். அந்த மாதிரி ஒரு விடுதலை கொடுக்கணும்னு அரசு நினைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது திரும்பவும் அண்ணன் சீர் தாய்மாமன் சீர் அப்படின்ற அந்த வேர்டிங், அந்த திட்டம் எல்லாமே வந்து அவங்கள திரும்ப பிற்போக்கா கொண்டு போற மாதிரி தோணுது. அண்ணன்கிற வார்த்தை வந்து பெண்ணை சிறுமைப்படுத்தக்கூடாதுல்ல, அது ஒரு வலு. எப்பயுமே என் தங்கச்சிக்கு நான் அண்ணனா இருக்கிறேன், என் தங்கச்சிக்கு எப்பயுமே நான் ஒரு வலு. அதே மாதிரி என் தங்கச்சி எனக்கு எப்பயுமே ஒரு ஸ்ட்ரென்த். ஆக்சுவலா அண்ணன் தங்கைங்கிற உறவு வந்து பிற்போக்குத்தனம் அல்ல, அது ஒரு உறவு, ஒரு அன்பான ஒரு உறவு. அது குழந்தையோட பிறப்புல இருந்து என்ன செய்யணும், பிறந்த உடனே ஒரு பெண்ணுக்கு சானிட்டரி நாம்ஸ் ரேஷன் கார்டு மூலியமா கொடுக்கப்படும் சொன்னார். அண்ணன்னா அண்ணங்க, அண்ணன் தங்கச்சி ஏதோ பைத்த காலத்துல பேசுறாப்புல. இதுல இது எப்படி இது இப்படி இவங்கெல்லாம் வந்து படிச்சானா இல்ல விஜய்க்கு அறிவு இருக்கா இல்லையா? விஜய்க்கு அறிவு இல்லை. இந்த மாதிரி ஆட்களை எப்படி வந்து சேர்க்க போறாங்க கட்சியில? கரெக்ட் தானே? எல்லாம் டுபாகூர் நம்பர் 1 டுபாகூர்னா அந்த தாவேக்கா தான். தாவேக்கால இருக்கிறவங்க எல்லாருமே வந்து எனக்கு இந்த தொண்டர்கள் நினைச்சதாங்க ரொம்ப 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 பாவமா இருக்கு. ரொம்ப கஷ்டப்படுறாங்க விஜய்க்காக, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா விஜய் இந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு நாங்க தினமும் ஒவ்வொரு வீடியோலயும் அவனை பத்தி தோற உரிச்சிட்டு இருக்கோம். இது தெரியாம இன்னமும் பாத்தீங்கன்னா முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்கெல்லாம் வந்து நான் என்ன சொல்றதே ஒன்றும் புரியலங்க. அதே போல பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்து பெஜாராயிட்டேன். என்னடா அது நம்ம காலைல சொன்னமே இவங்க பிரச்சாரத்தை தொடங்கல, என்னடா அது இவங்க பிரச்சாரத்தை தொடங்கிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உத்து பாக்குறேன். பார்த்தா வந்து இந்த கார்ல போறாங்க, எல்லாம் கொடி கட்டு போறாங்க, லைனா போயிட்டே இருக்காங்க. பார்த்தா அது நம்பூர் இல்லைங்க, கேரளா. அதாவது தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குது, இவனுக்கு கேரளாவே பிரச்சாரம் பண்ணுகிறானுங்க, ரோட் ஷோ பண்றானுங்க. என்ன இது எப்படி எங்க தலைக்கீழ் தான் நிற்பானுங்களா அவனுங்க? இல்ல சாப்பாடு கூட எப்படி சாப்பிடுவானுங்கன்னு தலைக்கீழே சாப்பிடுவானுங்களா இல்ல என்ன என்ன எவனே தெரியல. பாருங்க சத்தியமாங்க, இங்க பாருங்க கேரளால ரோட் ஷோங்க. அது கேரளால ஏன்டா ரோட் ஷோ நடத்துறீங்க? டேய் தமிழ்நாட்டுல தேர்தல் நடக்குது, கேரளால ஏன்டா ரோட் ஷோ நடத்துறீங்க? தற்கூறீங்களா? சத்தியமாக எப்படி இவங்களும் இப்படி யோசிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. அது போக பாத்தீங்கன்னா ஏஎன்எஸ்ன்ற ஒரு நிறுவனம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கருத்து கணிப்பு வந்து தெரிவிச்சுக்கிறாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம சொன்னதை அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, தாவேக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாய உலகில் வாழறாங்க, அவங்களுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை, தனி வாழ்க்கை அவங்களுது. ஏன்னா அவங்க தான் வந்து சதவீதத்தை பத்தி 40 30 ஒரு எலெக்ஷனே சந்திக்காத ஒரு கட்சி எப்படி வந்து 40% 30% வாங்குவான்னு சொல்லிட்டு தெரியல. நாங்க போய் கருத்து கணிப்பு எடுத்ததுல பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்க, வேளச்சேரியில மட்டும்தான் பாத்தீங்கன்னா 18% வந்து ஓட்டு வந்திருக்கு. மற்றதெல்லாம் பாத்தீங்கன்னா மற்ற ஏரியாலாம் பாத்தீங்கன்னா ஒரு 5 6 7 அப்படிதான் இருக்கு. இன்னும் கிராமங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா 4 3 5 விட்டு தாண்டவே இல்லை. மொத்தமா இவங்க சேர்த்தாலே பாத்தீங்கன்னா 13 கூட தாண்டாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுதான் உண்மையான கருத்து. டிவிக்கு இப்போ வந்து ஓவரால வந்து 9.7 தான் வராங்க, 9.7 தான் வராங்க. அது வந்து அவங்க டார்கெட்டே வந்து 18 to 22 அது வரைக்கும் தான் ஓட் டிரான்ஸ்ஃபர் அவங்களுக்கு ஆகுது. அதுக்கு மேலே வந்து இல்லை. 18 to 22 23 அதுக்கு மேலே வந்து ஓட் டிரான்ஸ்ஃபர் இல்லை. ஏன்னா தாவேக்கா பாத்தீங்கன்னா விஜய் மீது உள்ள மோகம், சினிமா மோகத்துக்காக தான் விஜயை பார்க்க வராங்கன்றத நாங்க நிறைய வாட்டியே சொல்லியாச்சு, நிறைய வாட்டி சொல்லிட்டு இருக்கோம். எப்படி விஜய்க்கு முக ஸ்டாலின் அவளுக்கு கூட்டம் வருதா? விஜய்க்கு ஏன் கூட்டம்? ஏன்னா விஜய் நடிகைங்க, விஜய் ஒரு நடிகன், அவரை பார்க்க கூட்டம் தான் வரும். ஒரே ஒரு வாட்டி டிவியில பார்த்தோம், நேர்ல பார்த்துடணுமே அப்படின்னு சொல்லிட்டு கூட்டம் வரும். ஒன்னும் இல்லை, விஜய் ரெகுலரா வந்து ஒரு 10 வாட்டி வந்தாருன்னு வச்சுங்களேன், அடப்பா நேரம் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வரமாட்டானுங்க. இதான் உண்மை. அவள் தாங்க கிரேஸ். ஒரு வாட்டி ஒருத்தனை பார்த்தோம்னா திருப்பி அவர் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே இருக்காது, அது வேஸ்ட். இது அட்ராக்ஷன், ஜஸ்ட் அட்ராக்ஷனு.
மற்றபடி வேற ஒண்ணுமே இல்லை. இதை வந்து எப்போ இவங்க புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா கூடிய விரைவில் வந்து கண்டிப்பா வந்து புரிஞ்சுப்பாங்க. இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்து விஜய் என்ற ஒரு நபர் வந்து அரசியல்ல இருந்தாரா இல்லையா அப்படின்றது இருக்காது. ஆனா ஒரு ரெக்கார்ட் இருக்கும். அப்பெல்லாம் விஜய்ன்ற ஒருத்தன் தான் அரசியலுக்கு வந்தான்ப்பா, அதாவது மிகப்பெரிய தற்கூரி கூட்டமா இருந்துச்சு, அவனுங்க எல்லாம் வந்து காலில் நடக்க மாட்டாங்க, மரத்து மேல ஏறுவானுங்க, அப்படி இப்படிலாம் நம்ம பேசுவோம் பாருங்க. ஒரு 20-25 வருஷம் கழிச்சு இந்த கதையை பத்தி நம்ம பேசுவோம். ஏன்னா டோட்டலா அழிஞ்சிரும். அழிஞ்சு போனதை பத்தி என்ன பேசுவோம்னா, அப்படி ஒரு கட்சி இருந்துச்சுப்பா, மகா மட்டமா இருந்துப்பா, ஒருத்தவங்களும் சரி கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லுவோம்ல, பைத்தியகாரத்தனமா இருந்தானுங்கப்பா அப்படின்னு ஒரு கட்சியை பத்தி சொல்லல. அதுதான் வந்து தாவேக்கா. கூடிய விரைவில் பார்த்தீங்கன்னா, கூடிய விரைவில் ஒரு 10-15 வருஷம் கழிச்சு அப்படின்னு ஒரு கட்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பேசுவோம். இது நடக்கதான் போகுது. எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலோட அந்த கட்சியை வாஷ் அவுட். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேவோட ஒரு இன்ட்ரடக்ஷன் மீட் மாதிரி ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க. அதாவது ஐபிஎல் வரதுக்கு முன்னாடி ஒரு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒன்று பண்ணாங்க. அதில் பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி அவர்கள் என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, அவங்க சிஎஸ்கேவோட சிம்பிள் என்ன, மெயின் தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா விசில். சிஎஸ்கேனா விசில் போடு அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்கும். அதுதான் மெயின் தீம் இல்லையா. ஸோ வந்து அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு காயின் இருக்கு. அந்த காயினில் பார்த்தீங்கன்னா விசில் பதிச்ச ஒரு இது இருக்கு. அதை வந்து சஞ்சு சாம்சன் கொடுக்குறாரு. அதில் பார்த்தீங்கன்னா விசில் இருந்த பார்த்து இவனுக்கு பார்த்தியா விசில் தோனி பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டாரு. இது நடந்துச்சா நடக்கலையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஆனா வந்து விஜய்க்காக பாத்தீங்களா விசில் இருக்கு. திமுக உங்களால என்ன பண்ண முடியும் பாத்தியா, எங்க விஜய் பாட்டு போடுறாங்க. சோ வந்து தோனி எல்லாமே வந்து விசில் சின்னத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பைத்தியக்கார தற்குறி பசங்க சொல்றாங்க. தோனி தீய சக்திக்கு ஆப்போசிட்டாரு. இது எதர்ச்சியா நடந்துச்சோ இல்ல வேணும்னு நடந்துச்சோ நமக்கு தெரியாது. எந்த விசில வந்து சேப்பாக்க ஸ்டேடியத்துக்குள்ள கொண்டு போக கூடாது அப்படின்னு T20 வேர்ல்டு கப் நடந்தப்ப இந்த தீய சக்தி திமுக ரூல்ஸ் போட்டாங்களோ, அதே விசில எம்எஸ் தோனி அவர்கள் தன்னுடைய கையாலேயே சக வீரர்களுக்கு நினைவு சின்னமா கொடுத்து நம்மளுடைய விசில கொண்டு போய் சேப்பாக்க ஸ்டேடியத்துக்குள்ள சேர்த்துட்டாரு. ஏண்டா முட்டா பசங்களா, கொஞ்சம் கூட அறிவு இருக்காரா? அதாவது கேட்கறான், உணர்த்து கேட்கறான், எப்படி எதுக்காக? சரிப்பா அவன் சப்போர்ட் பண்ணல, அப்புறம் வந்து விஜய் பாட்டு போட்டாங்க. டேய் விஜய் பாட்டுலடா, அது சினிமா பாட்டுடா. விஜய் பாட்டுனா விஜய் தான் எழுதி விஜய் மியூசிக் போட்டு விஜய் தான் பாடினாரா? இல்ல இன்னும் புரியலையே. என்ன சொல்லிட்டானுங்க, தோனி வந்து விஜய்க்கு வந்து மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு. ஐயோ அறிவு இல்ல நாய் விடுங்க, எனக்கு வாயில வந்துட போகுது. இந்த மாதிரினா பைத்தியங்க தான் இருக்குதுங்க.